Hi students, today we will see the Unit 15 Carbon and its compounds continuation. More to know, graphene is most recently produced allotrope of carbon which consists of honeycomb shaped hexagonal ring repeatedly arranged in a plane. இப்போ கிராஃபின் அப்படின்றது மோஸ்ட்டாக ரீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு அல்லோட்ரோப்பு. கார்பன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹனி கோம்பு பார்த்தோன்னாக்கா நம்ம தேன் கூடு இருக்குது இல்லை அந்த ஷேப்பில் ஹெக்ஸகோனல் ரிங் ஸ்ட்ரக்சரில் இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது பிளெயினாக ரிப்பீட் ஆகி இருக்குது. கிராஃபின் இஸ் த தின்னஸ்ட் காம்பவுண்ட் நோன் டு மேன் அட் 1 atom திக். கிராஃபின் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய தின்னஸ்ட் காம்பவுண்டு நம்ம அறிஞ்ச ஒன்று. அதோடைய ஒரு ஆட்டமுடைய திக் தான் இருக்குது. இட் இஸ் த லைட்டஸ்ட் மெட்டீரியல் நோன் with 1 square meter weighing around 0.77 milligrams. இது பார்த்தனா இதோடைய மெட்டீரியல் எப்படி இருக்குது ரொம்ப லைட்டஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் மீட்டருடைய வெயிட்டே எவ்வளோ தான் இருக்குது 0.77 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பவுண்ட் டிஸ்கவர்டு 100 to 300 times stronger than steel. இதோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பவுண்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க 100லேருந்து 300 மடங்கு ஸ்டீலை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். இட் இஸ் எ பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்தோன்னாக்கா ஹீட்டை ஈஸியாக கண்டக்ட் பண்ணக்கூடியது. லேயர்ஸ் ஆஃப் கிராஃபின் ஆர் ஸ்டாக்டு ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர் டு ஃபார்ம் கிராஃபைட் வித் அன் இன்னர் planar spacing of 0.335 nanometer. இப்போ பார்த்தோன்னாக்கா கிராஃபினுடைய லேயர்ஸு டாப்பில் கிராஃபைட்டோடைய இன்டர்பிளேனார் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது 0.335 நானோமீட்டர் இருக்குது. த செப்பரேட் லேயர்ஸ் ஆஃப் கிராஃபின் இன் கிராஃபைட் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். இதில் இருக்கக்கூடிய செப்பரேட் லேயர்ஸு கிராஃபைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேண்டர்வால் ஃபோர்ஸஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். இப்போ அமார்ஃபஸ் ஃபார்மில் கார்பனில் என்னென்ன இருக்குது? இன் அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ரேண்டம் மேனர். அமார்ஃபஸ் ஃபார்மில் கார்பன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது ரேண்டம் மேனரில் இருக்குது. தீஸ் ஃபார்ம் ஆஃப் கார்பன் ஆர் அப்டைன் வென் வுட் இஸ் ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இந்த ஃபார்மில் கார்பன் எப்படி கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வுட்டை என்ன பண்ணுறோம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் சார்கோல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கார்பனுடைய இயற்பியல் பண்பு என்னென்ன அதோடைய காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கார்பன் இஸ் எ நான் மெட்டல் ஃபவுண்ட் இன் வேரியஸ் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் பவுடர் டு ஹார்ட் சாலிட். கார்பன் அப்படின்றது நான் மெட்டலு வேரியஸ் அலோட்ரோபிக் ஃபார்மில் சாஃப்ட் பவுடர்லேருந்து ஹார்டாக இருக்கக்கூடிய சாலிட் வரைக்கும் இருக்குது. ஆல் த அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் சாலிட் வேரஸ் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் லிக்விட் அண்டு கேஷியஸ் ஸ்டேட். எல்லா அலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பனும் எப்படி இருக்குது சாலிடாக இருக்குது. அதோடைய காம்பவுண்ட் தான் எப்படி கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சாலிடாவோ இல்லை லிக்விடாவோ இல்லை கேஷியஸாவோ ஒன்று திடமாவோ திரவமாவோ இல்லை வாயுவாவோ கிடைக்குது. அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் கிராஃபைட் ஆர் ஆல்மோஸ்ட் பிளாக் இன் கலர் அண்ட் ஒப்கியூ. அமார்ஃபஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய கார்பனும் கிராஃபைட்டும் ஆல்மோஸ்ட் என்ன கலரில் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒப்கியூவாக இருக்குது. டைமண்ட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்டு ஷைனி. டைமண்ட் மட்டும் எப்படி இருக்குது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நல்லா ஷைனியாகவும் பளபளப்பாகவும் இருக்குது. இட்ஸ் அமார்ஃபஸ் ஃபார்ம்ஸ் ஹாவ் low melting point and boiling point compared to crystalline forms. இதோடைய அமார்ஃபஸ் ஃபார்மில் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதோடைய மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாயிலிங் பாயிண்ட்டும் கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணக்குள்ள கிறிஸ்டலின் ஃபார்மை கம்பேர் பண்ணக்குள்ள. கார்பன் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் அதர் காமன் சால்வெண்ட். கார்பன் எப்படி இருக்குது வாட்டர்லேயும் மற்ற காமனாக இருக்கக்கூடிய சால்வெண்ட்லேயும் என்ன ஆகிறது இல்லை கரையிறது கிடையாது. பட் some of its compounds are soluble in water and other solvent. ஆனால் இதோடைய காம்பனன்ட்ஸ் மட்டும் இதோடைய காம்பவுண்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்குது வாட்டரில் சாலிபிளாகவும் இல்லைனா மீதி இருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. எக்ஸாம்பிள் எத்தனால் CO2 ஆர் சாலிபிள் இன் வாட்டர். பார்த்தோன்னா இது கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் தான். அப்போ எத்தனால் பார்த்தோன்னாக்கா என்ன வரும் C2H5OH கார்பன் டை ஆக்சைடு CO2 இது மட்டும் என்ன பண்ணுது வாட்டரில் சாலிபிள் ஆகுது.
Next பார்க்க போகிறது chemical properties of carbon and its compounds. Elemental carbon undergoes no reaction at room temperature and limited number of reaction at elevated temperature. இப்போ எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனு என்ன பண்ணுறதில்ல, ரூம் டெம்பரேச்சரில் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கிறதில்ல. ஆனால் எலிவேட்டட் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷன் மட்டும்தான் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்குது. பட் இட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஈவன் அட் ரூம் டெம்பரேச்சர். ஆனால் அதோடைய காம்பவுண்டு என்ன பண்ணுது, ஈவன் ரூம் டெம்பரேச்சராக இருந்தாலும் நிறையா வந்து ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அப்படின்னாலுமே என்ன மீனிங் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுறது, ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா, கார்பன் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் இட்ஸ் ஆக்சைட்ஸ் லைக் carbon monoxide CO and carbon dioxide CO2 with evolution of heat. கார்பன் என்ன ஆகுது, ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது, கார்பன் மோனாக்சைடு CO, கார்பன் டை ஆக்சைடு CO2வையும் ஹீட்டையும் வந்து வெளியில் அனுப்புது. அப்போ கார்பன் என்ன ஃபார்முலா, சி ப்ளஸ் ஆக்சிஜன் O2வா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு என்ன கிடைக்குது, CO கிடைக்குது. ஸோ சிஓக்கு 2 ஆக்சிஜன் மாலிகுலாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 இருக்கிறதுனால இங்கே முன்னாடி 2 போடுறோம். கார்பன் ஒரே ஒரு கார்பன் தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கும் என்ன பண்ணுறோம், முன்னாடி 2 போடுறோம். ப்ளஸ் ஹீட்டையும் வந்து என்ன பண்ணுது, லிபரேட் பண்ணுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு C + O2 gives CO2 + ஹீட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மீத்தேன். மீத்தேனுக்கு என்ன ஃபார்முலா, CH4 + O2 gives எதை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு CO2. வாட்டர் பார்த்தோன்னாக்கா என்ன வரும், H2O, வாட்டரை வெளில அனுப்புது. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். ஸோ முன்னாடி 2 வரும். இப்போ பார்த்தோன்னாக்கா இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, 4 ஆக்சிஜன் தேவை அப்படின்றதுனால இதில் 2 வரும், 2O2. ஓகேவா. Organic carbon compounds like hydrocarbon also undergo oxidation to form oxides and steam with evolution of heat and flame. அதே மாதிரி ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், அதுதான் வந்து மீத்தேனுக்கான ரியாக்ஷன் இப்போ பார்த்தோம்ல, அதுவும் என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது, ஆக்சைட்ஸையும் ஹீட்டையும் வந்து வெளியில் அனுப்புது. திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு கம்பஷன். இந்த ரியாக்ஷன் இன்னொன்று என்னன்னு சொல்லுவான், கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஸ்டீம். Carbon reacts with steam to form carbon monoxide and hydrogen. This mixture is called water gas. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம், எதை வந்து ஃபார்ம் பண்ணுது, வாட்டர் கேஸை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். கார்பனுக்கு C ப்ளஸ் எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், ஹைட்ரஜன். கார்பன் ரியாக்ட்ஸ் டு ஃபார்ம் கார்பன் மோனாக்சைடு அண்டு ஹைட்ரஜன். திஸ் மிக்சரை தான் என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்பன் எது கூட, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணோம்னாக்கா எதை கொடுக்குது, CO-வையும் H2 கேஸையும் வந்து கொடுக்குது. இந்த மிக்சரை என்னன்னு சொல்கிறோம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியாக்ஷன் வித் சல்ஃபர். With sulfur, carbon form its disulfide at high temperature. கார்பன் எது கூட ரியாக்ட் ஆகுது, சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகுது. எதை கொடுக்குது, கார்பன் டைசல்ஃபைட் CS2 கொடுக்குது. கார்பனு C, சல்ஃபரு S. அப்போ இங்கே S2 அப்படின்றதுனால சல்ஃபருக்கு Sக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 2 போடணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல். கார்பனு மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் கார்பன் ரியாக்ட் வித் சம் மெட்டல்ஸ் லைக் அயன், டங்ஸ்டன், tin, titanium etc. to form their carbides. இப்போ எலிவேட்டட் டெம்பரேச்சரில் கார்பனு கொஞ்சம் மெட்டல் எது அயனு, டங்ஸ்டனு, டைட்டானியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதோடைய கார்பைடை வந்து கொடுக்குது. டங்ஸ்டன் ப்ளஸ் கார்பன் கியூஸ் டங்ஸ்டன் கார்பைட். டங்ஸ்டனுக்கு என்னது W ப்ளஸ் கார்பனுக்கு என்னது C கியூஸ் WC. கார்பன் காம்பவுண்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். அப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் கார்பன் காம்பவுண்ட்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு திங்க் ஆஃப் அவர் டெய்லி லைஃப் வித்தவுட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பை நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஓவர் டைம் a large number of carbon compounds have been developed for the improvement of our lifestyle and comfort. இப்போ பார்த்தோன்னாக்கா நிறையா கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய நம்மளுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் லைஃப் ஸ்டைலு கம்ஃபர்ட்டுக்காகவும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தே இன்க்ளூட் கார்பன் பேஸ்டு ஃபியூல்ஸு, கார்பன் நானோ மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக், கார்பன் ஃபில்டர், கார்பன் ஸ்டீல் எக்ஸட்ரா. இதில் எது இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பனு
பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூலு, கார்பன் நானோ மெட்டீரியல்ஸு, பிளாஸ்டிக்கு, கார்பன் ஃபில்டர், கார்பன் ஸ்டீல்லாம் வரும். Even though carbon and its compounds are vital for modern life, some of its compounds like CO, cyanide and certain type of plastic are harmful to humans. கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மாடர்ன் லைஃப்க்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு CO, சைனைடு CN இதெல்லாம் வந்து என்னது சர்டைன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு எப்படி இருக்குது ஹார்ம்ஃபுல் விஷத்தன்மை வாய்ந்ததா நம்மளுக்கு மனிதர்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. இந்த ஃபாலோயிங் செக்மெண்ட் let us discuss the role of plastic in our daily life and how can become aware of the toxic chemicals that some plastic contain. இப்போ இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், அப்போ பிளாஸ்டிக்கை நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன பிளாஸ்டிக்குடைய பங்கு என்ன, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன டாக்ஸிக் கெமிக்கல் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.